ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. டிஎன்பிஎஸ்சில இருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அப்டேட் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி ஆனுவல் பிளானர்ல எந்தெந்த சர்வீஸ்ல எக்ஸாம்ஸ் வருது அப்படிங்கிறத பத்தி தெளிவா போட்டிருந்தாங்க. ஆனா இப்போ எல்லா சர்வீஸ்லயும் உள்ள போஸ்டர் ஸ்பெசிஃபை பண்ணி அபிஷியலா ஆனுவல் பிளானர் 2024 ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுல முக்கியமா டிப்ளமோ அண்ட் பிஇ ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ரொம்ப ஹோப்ஃபுல்லான ரொம்ப நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிற மெயினான போஸ்ட் அப்படின்னா டிஎன்இபியில் இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ் தான். ஸோ அதில் டிஎன்பிஎஸ்சியோட இந்த நோட்டிஃபிகேஷன்ல தமிழ்நாடு ஜெனரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷனோட டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டும் இன்க்ளூட் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சீக்கிரமே நம்ம எக்ஸாம்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி உங்களுக்கு ஏப்ரல்ல நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஜூலைல அதுக்கான எக்ஸாம்ஸை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ரீசன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் பற்றின டீட்டெயில தான் நம்ம கிளியரா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நம்மளுடைய டெலிகிராம் லிங்க்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டீடைல்ஸ் இதுதான். இந்த டிஎன்இபி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் 2024ல ரிலேட்டடா நம்மளுடைய ஸ்பார்க்ஸ் அகாடமியில கோர்ஸ் வீடியோ என்னென்னலாம் வந்து அவைலபிளா இருக்குது அண்ட் அபிஷியல் பிடிஎஃப் இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எப்படி வந்து நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க, எப்படி அந்த போஸ்டிங்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க அந்த சர்வீசஸ்ல அண்ட் எக்ஸாமுக்கான பேட்டர்ன் என்ன மாதிரி இருக்கும், எவ்வளவு மார்க்ஸுக்கு நீங்க எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும், ஸோ டெக்னிக்கலுக்கு எந்த மாதிரி வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க, ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு என்ன மாதிரியான வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க அண்ட் சிலபஸ்ல நீங்க டிப்ளமோல என்னென்ன மெயினான கோர் சப்ஜெக்ட் எல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்க ஜூலைல எக்ஸாம்ஸ் மோஸ்ட்லி வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படிங்கிறதுனால இந்த ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்குள்ள எக்ஸாம்க்கு நீங்க எப்படி ஷெட்யூல் பண்ணலாம், அதற்கான ப்ரிப்பரேஷனை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், இந்த டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம கிளியரா பார்க்க போறோம். ஸோ இந்த எக்ஸ்க்ளூசிவ்லி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட் இன் டிஎன்இபி இதற்கான மோஸ்ட் இன்டெப்த் ஆன்லைன் கோர்ஸ் நம்மளுடைய ஸ்பார்க்ஸ் அகாடமியில அவைலபிளா இருக்குது. ஸோ இந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த ஸ்லைட்ல கொடுத்துருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ற 10 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்பெஷலான ஆஃபர்ஸ் இருக்கு. ஸோ இந்த கோர்ஸ் வந்து என்ன மாதிரி இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டெய்லியுமே உங்களுக்கு கான்செப்ட் கிளாஸஸ் இருக்கும். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சிலபஸ்ல கொடுத்துருக்கக்கூடிய எல்லா கோர்ஸ் சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ற மாதிரி உங்களுக்கு டெய்லி வந்து உங்களுக்கு கான்செப்ட் கிளாஸஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சிலபஸ் பொறுத்தளவுல உங்களுக்கு மெயினா வந்து கோர் சப்ஜெக்ட்ஸ் மட்டும் இல்லாம ஆப்டிடியூட் அந்த மாதிரி மெக்கானிக்கல் ஓரியன்டான சப்ஜெக்ட்ஸ் இது எல்லாமே கலந்துதான் இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கான ஒரு பேசிக் கான்செப்ட்ஸ் கிளாஸ் உங்களுக்கு டெய்லியுமே வந்து உங்களுக்கு நடக்கும். ஸோ அது மாதிரியான இந்த கான்செப்ட் கிளாஸ் வந்து நீங்க முடிச்ச உடனே அது உங்களுக்கு எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறதுக்காக உங்களுக்கு பிராக்டிஸ் செஷன் இருக்கும். ஸோ அந்த பிராக்டிஸ் செஷன்ல எக்ஸாம்ஸ்ல நீங்க எப்படி வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணுவீங்களோ ஸோ அது மாதிரியான டெஸ்ட் சீரீஸ் வந்து டெய்லியுமே நம்ம கண்டக்ட் பண்றோம். ஸோ அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு சப்ஜெக்டும் நீங்க கவர் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஒன் ஷாட் ரிவிஷன் இருக்கும். ஸோ அந்த சப்ஜெக்ட்ல நீங்க என்னெல்லாம் படிச்சீங்க அப்படிங்கிறத ரீகால் பண்ற மாதிரி நம்ம ஒரு ஒன் ஷாட் ரிவிஷன் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம ஃபார்முலா ரிவிஷனும் இருக்கும். அந்த ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல என்னென்னலாம் ஃபார்முலாஸ் இருந்தது, ஏன்னா நீங்க எக்ஸாமினேஷன்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி என்டையரா வந்து நீங்க வந்து பேசிக் கான்செப்ட் கிளியரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் வந்து இருக்கும். பட் ஃபார்முலாஸ் வந்து திருப்பி ஒரு தடவை ரீகால் பண்ணும் பொழுது நீங்க டெக்ஸ்ட் புக்கை வந்து திருப்பி வந்து ரிவைஸ் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. நீங்க எடுத்த நோட்ஸ்ல ஃபார்முலாஸை மட்டுமே நீங்க தனியா வந்து பின்னாடி எழுதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்முலா ரிவிஷன் செஷனும் இருக்கும். அது மட்டும் இல்லாம மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ், இதுக்கு முன்னாடி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்ல என்னென்னலாம் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, ஸோ அது ரிலேட்டடா ஏன்னா நிறைய டைப் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அதுல இருக்கக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே ஷார்ட் பண்ணி அந்தந்த சப்ஜெக்டுக்குரிய காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் கொஸ்டின்ஸும் நம்ம வந்து தனியா வந்து ஒரு செஷன் வந்து ஹேண்டில் பண்றோம். ஸோ அது மட்டும் இல்லாம மொத்தமா வந்து முடிச்சதுக்கு அப்புறமா வந்து ஒரு ஃபுல் யூனிட் ரிவிஷன் டெஸ்ட்டும் வந்து இருக்கும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே வந்து நம்ம கவர் பண்ண உடனே இந்த எல்லா செஷன்ஸும் ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம வந்து ரிப்பீட் பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ மொத்தமா கோர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த கோர்ஸுக்கான ஃபுல் கோர்ஸ் டெஸ்ட்டும் நம்ம வந்து கண்டக்ட் பண்றோம். ஸோ அதனால வந்து உங்களுக்கு டீட்டெயில்டா வந்து எக்ஸாம்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி
நீங்க ஃபுல்லா வந்து ரெடி ஆகுறதுக்கு இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததா அபிஷியலா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சில இருந்து வந்த இந்த ஆனுவல் நோட்டிபிகேஷன், ஆனுவல் பிளானர் 2024க்கான நோட்டிபிகேஷன்ஸ் இதுதான். ஸோ இந்த நோட்டிபிகேஷன்ஸ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதுல எல்லா போஸ்ட்டுமே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து தனியா அதாவது குரூப் 2 குரூப் 4 எக்ஸாம் அந்த இதெல்லாம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாம கம்பைன்ட் என்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இந்த இதுல தான் நமக்கு தேவையான இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்டுக்கான நோட்டிபிகேஷன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அப்படின்னு போஸ்டே வந்து கிளியரா வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு எந்த டிபார்ட்மெண்ட்ல வரும் அப்படின்னா தமிழ்நாடு ஜெனரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட், அதாவது டான்ஸ்கோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த இதுல தான் வந்து இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏப்ரல் 2023ல வந்து எனர்ஜி டிபார்ட்மெண்ட்ல இருந்து டிஎன்பிஎஸ்சி மூலமா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு ஒரு 200 வேகன்சிஸ் இதை வந்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அபிஷியலான ஆர்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம சேனல்ல அதை பத்தின ஒரு டீடைல் வீடியோவும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதுலயும் ஸ்பெசிபிக்கலா வந்து இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட் அதை பத்தின ஒரு A to Z டீடைல்ஸும் நம்மளுடைய சேனல்ல வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட் பத்தி நீங்க A to Z டீடைல்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான ஏஜ் லிமிட் ஆகட்டும், அதுல வந்து என்னென்ன மாதிரியான பேட்டர்ன்ஸ் இருக்கு, ஸோ அதுல எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலாம், ஸோ இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸுமே அதுல வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ அதுவும் வந்து நம்ம லிங்க்ல வந்து கொடுக்குறோம், நீங்க பாத்துக்கோங்க. ஸோ டிஎன்இபில வந்து காமனா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 10,260 வேகன்சிஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இதுல வந்து வேரியஸ் போஸ்ட் வந்து கவர் ஆகுது. அதாவது அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் போஸ்ட், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், சிவில், அது மாதிரி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட். ஸோ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 600 வேகன்சிஸ் இருக்குது. இந்த 600 வேகன்சிஸ்ல இப்ப 200 வேகன்சிஸ் ஃபில் பண்றதுக்கான ஒரு அபிஷியல் ஆர்டர் தான் வந்து நமக்கு ஆல்ரெடி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை தான் வந்து நம்ம ஆனுவல் பிளானர்ல நமக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது போக வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட், அசஸர், ஃபீல்ட் அசிஸ்டன்ட் இந்த போஸ்ட் எல்லாம் வந்து நிறையவே வந்து டிஎன்இபில இருக்கு. ஸோ டோட்டலா நம்ம சொன்ன மாதிரி நமக்கு 10,260 போஸ்ட் வந்து உங்களுக்கு வேகன்சிஸ் அவைலபிளா இருக்கு டிஎன்இபில மட்டுமே. ஸோ இதுல வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்றது இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த போஸ்ட் மட்டும்தான். ஸோ இதுல வந்து உங்களுக்கு பிஇ ஸ்டூடெண்ட்ஸ் அஸ் வெல் அஸ் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருமே வந்து எலிஜிபிள் இந்த போஸ்டிங்ஸ் பொறுத்த அளவுல. ஸோ இதுக்கான மார்க் அலோகேஷன் அண்ட் டியூரேஷன் ஆஃப் எக்ஸாம்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இதுல வந்து ஆல்ரெடி நமக்கு ஏற்கனவே பார்க்கும் பொழுது ப்ரீவியஸ் எக்ஸாமினேஷன் 2015ல வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 100 மார்க்ஸ்க்கு எக்ஸாம் அண்ட் 50 மார்க்ஸ்க்கு வந்து இன்டர்வியூ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் ரீசெண்டா வந்து டிஎன்பிஎஸ்சில இருந்து நடத்தக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்லயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க் அலோகேஷன் வந்து ஒரு காமன் பேட்டர்ன் தான் வந்து ஃபாலோ பண்றாங்க. ஸோ அந்த பேட்டர்ன் தான் வந்து கண்டிப்பா இந்த டிஏ போஸ்ட்டுக்கும் இருக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்னிக்கல் பேப்பருக்கு வந்து 200 மார்க்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அது மாதிரி வந்து ஜென்ரல் 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இந்த 200 கொஸ்டின்ஸுக்கு உங்களுக்கு 300 மார்க்ஸ் மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அது மாதிரி ஜென்ரல் ஸ்டடிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுல 150 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தளவுல மெயினா வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதும் வந்து அவங்களோட ஒன் ஆஃப் போர்ட்டல்ல வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அதனால வந்து உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 150 மார்க்ஸுக்கு இருக்கும். ஸோ இதுல வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது இதே பேட்டர்ன்ல தான் வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கும் வந்து மார்க் அலோகேஷன் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கும் அப்படிங்கறது நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ டோட்டல் மார்க்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டெக்னிக்கல் அஸ் வெல் அஸ் ஜென்ரல் ஸ்டடிஸ் சேர்த்து உங்களுக்கு 450 மார்க்ஸ்க்கு இருக்கலாம். அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல வந்து 150 மார்க்ஸ்க்கு இருக்கும். இதுல எலிஜிபிலிட்டி நீங்க வந்து ஒரு 40 கொஸ்டின்ஸுக்கு 60 மார்க்ஸ் நீங்க வாங்குனீங்க அப்படின்னா எலிஜிபிள் இருக்கும். இந்த மார்க் வந்து உங்களுக்கு டோட்டல்ல வந்து இன்க்ளூட் ஆகாது. பட் ஆனா இந்த எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படிங்கறத அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பா வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் இருக்கலாம் அப்படிங்கறத நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ மோஸ்டா வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த டெக்னிக்கல் பேப்பர்ல மெயினா நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். இந்த டெக்னிக்கல் பேப்பர் வந்து நீங்க டிப்ளமோ சிலபஸ் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அதுல 3rd செமஸ்டர்ல இருந்து 6th செமஸ்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய மெயினான கோர் சப்ஜெக்ட்ஸ். ஸோ தெளிவா வந்து
உங்களுக்கு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கான சிலபஸே வந்து ஆல்ரெடி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சிலபஸ் தான் மெயினா வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதுல என்னென்னலாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறதும் நம்ம வந்து அடுத்ததா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ டோட்டலா வந்து அதுல 11 டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 11ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி உங்களுக்கு ஒரு 9 வந்து கோர் சப்ஜெக்ட் நீங்க ஆல்ரெடி படிச்சதுல இருந்து இருக்கும். ஸோ அது போக அடிஷனலா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அது மாதிரி மெக்கானிக்கல் இதுல இருந்து வந்து ஒரு சின்ன சின்ன மெயினான டாபிக்ஸ் எல்லாம் கவர் ஆகுற மாதிரி ஈஸியான சிம்பிளான டாபிக்ஸ் தான். ஸோ அது கவர் ஆகுற மாதிரி ஒரு 2 யூனிட் கொடுத்துருக்காங்க. அது போக ஆப்டிடியூடு அது வந்து ஒரு யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை டீட்டெயில்டா வந்து நம்ம இந்த வீடியோல நம்ம அடுத்ததா பார்க்கலாம். ஸோ இதுல வந்து மெயினா வந்து நீங்க டெக்னிக்கல் போர்ஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஸோ டெக்னிக்கல் போர்ஷனுக்கு உங்களுக்கு 300 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வெயிட்டேஜ் இருக்கு. ஸோ இது வந்து நீங்க ரொம்ப சிம்பிளா டிப்ளமோ சிலபஸ்ல இருந்து தான் இருக்கு அப்படிங்கிறதுனால இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அஸ் வெல் அஸ் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த மார்க்ஸ் வந்து ஈஸியா வந்து நம்ம ஸ்கோர் பண்ணலாம். ஸோ பக்காவா வந்து நீங்க ஷெட்யூல் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா வந்து இந்த மார்க் வந்து நீங்க ஸ்கோர் பண்ணிட முடியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம சிலபஸ் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இதுதான் வந்து அபிஷியலா வந்து அவங்க டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு டிஎன்இபியில் கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ் பேட்டர்ன். இந்த சிலபஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அண்ட் பிரைம் மூவர்ஸ் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து மெக்கானிக்கல் ஓரியன்டா இருக்கக்கூடிய டாபிக்ஸ் தான் வந்து இதுல கவர் ஆயிருக்கு. இதுலயும் வந்து ரொம்ப பேசிக் ஃபண்டமெண்டல் டாபிக்ஸ் தான். இது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் இயர்லயே கூட படிச்சிருப்பீங்க. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா ஃபர்ஸ்ட் இயர்லயே வந்து அந்த மெக்கானிக்கல் ஓரியன்டட் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வரும் இல்லையா? ஸோ அதுல ஈஸியா வந்து நீங்க படிச்ச டாபிக்கே தான். ஸோ இது வந்து நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ நம்ம வந்து கோர்ஸ் கண்டக்ட் பண்ணும்போது இதுவுமே நம்ம சேர்த்து தான் வந்து கவர் பண்றோம். ஸோ அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்க்கியூட் தியரி அண்ட் டிசி மிஷின். சர்க்கியூட் தியரியில ரொம்ப பேசிக்கான எல்லா டாபிக்குமே வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு டிசி சர்க்கியூட்ஸ் இது எல்லாமே வந்து நீங்க படிச்சிருக்கக்கூடிய டாபிக் தான் உங்களோட டிப்ளமோல. இதுல வந்து ஸ்டோரேஜ் பேட்டரிஸ், சிங்கிள் பேஸ் ஏசி அண்ட் 3 பேஸ் ஏசி சர்க்கியூட்ஸ், அது மாதிரி சர்க்கியூட் தியரம்ஸ், அது மாதிரி எலக்ட்ரோ மேக்னட்டிசம்ஸ், டிசி ஜெனரேட்டர், கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் டிசி ஜெனரேட்டர் இதுலயே வந்து ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. டிசி ஜெனரேட்டர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுல வந்து நம்ம டைப்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன், ஒர்க்கிங் கேரக்டரிஸ்டிக்ஸ், அப்ளிகேஷன்ஸ், அதே மாதிரி தான் நமக்கு மோட்டார்லயும் சேம் டாபிக்ஸ் தான் அஸ் வெல் அஸ் ஸ்பீட் கண்ட்ரோல் இது எல்லாம் வந்து பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மெஷின்ஸ் வரும். ஸோ மெஷின்ஸ்ல வந்து டிசி மெஷின்ஸ் சர்க்கியூட்ஸ்லேயே நமக்கு சேர்த்து கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுனால ஏசி மிஷின்ஸ் செப்பரேட் யூனிட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏசி மிஷின்ஸ்ல மெயினா நமக்கு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வர மாதிரி இருக்கும். அடுத்து வந்து சின்க்ரனஸ் மோட்டார் இருக்கும், இண்டக்ஷன் மோட்டார் இருக்கும், சின்க்ரனஸ் ஜெனரேட்டரும் நமக்கு வந்து கவர் ஆகுற மாதிரி வரும். ஸோ இதுதான் வந்து மெயினா ஏசி மிஷின்ஸ்ல கவர் ஆகுது. அடுத்ததான் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் வந்து மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மெஷர்மெண்ட்ஸ்லயும் பேசிக்கா நம்ம படிச்ச எல்லா டாபிக்குமே தான். அதாவது என்னென்ன டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு, அது மாதிரி வந்து எல்லா எனர்ஜி மீட்டர் ரிலேட்டடா, பிரிட்ஜஸ், ஸோ இது ரிலேட்டடா தான் நமக்கு சிலபஸ் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அடுத்ததா வந்து பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரானிக் டிவைசஸ் தனியா வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இங்க பவர் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு கொடுக்காததுனால பவர் எலக்ட்ரானிக்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த டயாக்கு, ட்ரையாக்கு, பிஎன் ஜங்ஷன் டயோடு இது எல்லாத்தையுமே இதுல வந்து இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஸோ இது போக வந்து பேசிக் எலக்ட்ரானிக்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஜேஃபட், மாஸ்பெட், பிஜேடி, யூஜேடி இது எல்லாம் வந்து இதுல வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது போக வந்து எக்ஸ்ட்ராவா நமக்கு இந்த சோலார் செல்லு, பயாசிங் இது எல்லாம் வந்து சேர்த்து கொடுத்துருக்காங்க இதுல. எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே. ஸோ சோலார் செல்லு, டிரான்சிஸ்டர் கான்ஃபிகரேஷன்ஸ், பயாசிங் அண்ட் ஸ்டெபிலைசிங் சர்க்கியூட்ஸ் இது எல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. போட்டோ டயோட்ஸ் இது எல்லாமே. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து எலக்ட்ரானிக் டிவைசஸ்ல இருக்கக்கூடிய மெயினான டாபிக்ஸ். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸ். ஸோ எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஹாஃப் வே, ஃபுல் வே பிரிட்ஜ் ரெக்டிஃபயர்ஸ், ஸோ அது மாதிரி வோல்டேஜ் ரெகுலேட்டர், எஸ்எம்பிஎஸ், ஆசிலேட்டர்ஸ். ஆசிலேட்டர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. கால்பிட்ஸ், ஹார்ட்லி ஆசிலேட்டர், கிறிஸ்டல் ஆசிலேட்டர், மல்டி வைப்ரேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் வந்து டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் தனி டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹாஃப் ஆர்டர், ஃபுல் ஆர்டர் சர்க்கியூட், மல்டிபிளெக்சர் சர்க்கியூட், அது மாதிரி 7 செக்மெண்ட் எல்சிடி டிஸ்பிளே, அது மாதிரி டிஜிட்டல் டு அனலாக், அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர்ஸ், கவுண்டர்ஸ் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணி எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸ்க்கான சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜெனரேஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷன். இந்த ஜெனரேஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷன்ல எல்லா டைப் ஆஃப் ஜெனரேஷன் காமனா அவங்க வந்து கொடுக்கல ஸ்பெசிஃபை பண்ணி இந்த டைப் ஆஃப் எனர்ஜி ஜெனரேஷன் தான் அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லா டைப் ஆஃப் எனர்ஜி ஜெனரேஷன்லயுமே இதுல வந்து தெர்மல் ஆகட்டும், அது மாதிரி ஹைட்ரோ பவர் ஜெனரேஷன் ஆகட்டும், ஸோ எல்லாமே இதுக்கு அடியில் வந்துடும். ரினியூவபிள், நான் ரினியூவபிள் எல்லாமே இதுல வந்து கவர் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அடுத்தது வந்து எக்கனாமிக்ஸ் ஆஃப் பவர் ஜெனரேஷன் பத்தி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இன்சுலேட்டர்ஸ், அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸ் பத்தி கொடுத்துருக்காங்க. லைட்னிங் அரஸ்டர்ஸ் பத்தி, எர்த்திங் சிஸ்டம் அண்ட் ஃபியூசஸ் பத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பாக்குறதுக்கு சிம்பிளா இருக்கிற மாதிரி ஒரு 3 லைன்ல வந்து உங்களுக்கு சிலபஸ் கொடுத்திருந்தாலுமே இதுல வந்து டீடைல்டா வந்து நிறைய டாபிக்ஸ் வந்து கவர் பண்ற மாதிரி தான் இதுல இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ அடுத்ததான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் யூட்டிலைசேஷன் சப்ஜெக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏசி அண்ட் டிசி டிஸ்ட்ரிபியூஷன், மெயினா வந்து சப்ஸ்டேஷன். ஸோ சப்ஸ்டேஷன் பஸ் பார் சிஸ்டம் ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி இருக்கும். இதுவும் வந்து கொஞ்சம் டீடைல்டு சிலபஸா தான் அவங்க வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து இண்டஸ்ட்ரியல் டிரைவ்ஸும் இருக்கு, அது மாதிரி ட்ராக்ஷனும் இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது முடிச்சதுக்கு அப்புறம் இலுமினேஷன்ஸ் தனியா கொடுத்துருக்காங்க. இலுமினேஷன்ஸ்ல உங்களுக்கு பேசிக் ஃபண்டமெண்டல் லா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் லேம்ப்ஸ் பத்தி, அந்த லேம்ப்ஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது சோடியம் அண்ட் இன்கேண்டசன்ட் லேம்ப், இது ரெண்டு மட்டும் தான் ஆக்சுவலா வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா இதுலயே வந்து உங்களுக்கு ஆர்க் லேம்பும் கவர் ஆகும். அது மாதிரி வந்து அதாவது மெர்க்குரி ஆர்க் லேம்ப் எல்லாமே வந்து இதுல கவர் ஆகுற மாதிரி தான் இதுல வந்து வரும். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபேக்டரி லைட்டிங் அண்ட் ஸ்ட்ரீட் லைட்டிங் சிஸ்டம் இதுவும் வரும். அது மாதிரி வந்து கெமிக்கல் எஃபெக்ட்ல வந்து எலக்ட்ராலிசிஸ் ப்ராசஸ் பத்தி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எலக்ட்ராலிசிஸ்ல வந்து பர்டிகுலரா வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அலுமினியம் அண்ட் ஜிங்க். ஸோ இது இந்த டெக்னிக்ஸ் வந்து மெயினா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஹீட்டிங் அண்ட் வெல்டிங் மெத்தட், எலக்ட்ரிக் ஹீட்டிங் அண்ட் எலக்ட்ரிக் வெல்டிங் மெத்தட் இது வந்து கிளியரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து அவங்க ரெசிஸ்டன்ட் வெல்டிங்னு கொடுத்துருந்தாலுமே இதுல எல்லா டைப் ஆஃப் ஆர்க் வெல்டிங் எல்லாம் கவர் ஆகுற மாதிரி தான் இதுல மோஸ்ட்லி வந்து நமக்கு வரும். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து நான் எக்ஸ்ட்ரா சொன்னது ஏற்கனவே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தோம் மெக்கானிக்கல் ஓரியன்டா அப்படின்னு. அது மாதிரியே வந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங், ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்டா வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பியூர்லி வந்து கம்ப்யூட்டர் ஓரியன்டா வந்து இந்த யூனிட் கொடுக்காம இதுல வந்து கம்ப்யூட்டர்ல இருக்க பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ், அதாவது இன்புட் டிவைசஸ், அவுட்புட் டிவைசஸ், ஃப்ளோ சார்ட்ஸ், பேசிக் ப்ரோக்ராமிங் இது மட்டும் தான் வந்து கம்ப்யூட்டர்ல இருந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இதோட பி பார்ட் வந்து எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங்ல வந்து ஜென்ரலான விஷயங்கள் பத்தி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு இந்தியன் எலக்ட்ரிசிட்டி ரூல்ஸ், ஸோ ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் யூஸ் இன் வயரிங் சிஸ்டம், அது மாதிரி டிராயிங் எஸ்டிமேஷன், டிஃபரெண்ட் இன்ஸ்டாலேஷன்ஸ், ஹவுஸ் வயரிங்கும் தியேட்டர் வயரிங்கும் ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் வந்து உங்களுக்கு கவர் ஆகுது யூனிட். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரோல் அண்ட் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்க ஏற்கனவே லேப்ல வந்து டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணியிருப்பீங்க. ஸோ லேப்ல வந்து உங்களுக்கு இருக்கக்கூடியது, அதாவது இந்த ரிப்பேரிங் ஒர்க், ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இதுல வந்து மெயினா வந்து கவர் ஆகிற மாதிரி இருக்கும். அதாவது பிளான்ட்டோட மெயின்டெனன்ஸ் ஆகட்டும், அது மாதிரி ரிப்பேர் ஆஃப் வைண்டிங்ஸா இருக்கட்டும், அது மாதிரி வந்து லொகேஷன் ஆஃப் ஃபால்ட், மோட்டாரோட கண்ட்ரோல் சர்க்கியூட்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து கவர் பண்ற மாதிரி தான் இந்த யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலா வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நான் டெக்னிக்கல் யூனிட்ல வந்து நமக்கு ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல எல்லா இதுலயும் காமனா ஆப்டிடியூட்ல கேட்கக்கூடிய அந்த டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ற மாதிரி தான் உங்களுக்கு சிலபஸ் இருக்கு. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு மெயினா சிலபஸ். இதுல வந்து மெயினா கோர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 9 யூனிட்ஸ் வந்து கோர் கவர் ஆகும். ஸோ அது போக அடிஷனலா வந்து உங்களுக்கு மெக்கானிக்கல் அஸ் வெல் அஸ் கம்ப்யூட்டர் ஓரியன்டா நமக்கு ஒரு டாபிக் 2 டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக வந்து உங்களுக்கு ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சிலபஸுக்கா எக்ஸ்க்ளூசிவா வந்து உங்களுக்கு டிஎன்இபியில கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சிலபஸ். ஸோ அவங்களோட ஒரு அபிஷியலான போர்ட்டல்ல இருந்து நம்ம எடுத்த சிலபஸ் தான் இது. ஸோ அடுத்ததா இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து நம்ம எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். ஏன்னா நமக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றபடி வந்து ஏப்ரல்ல நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் ஜூலைல வந்து எக்ஸாம்ஸ் வந்துரும் அப்படிங்கிறதுனால நம்ம இப்போ இருந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணாதான் நமக்கு சஃபிஷியன்டான டைம் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம வந்து ஆஃப்டர் நோட்டிபிகேஷன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 months தான் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு டைம் இருக்கும். ஸோ அந்த டைம் வந்து நீங்க அவ்வளோ ஃபாஸ்டா வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ ஈஸியா வந்து இந்த டைம் வந்து நீங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஏன்னா ஏற்கனவே நிறைய பேர் வந்து ஆல்ரெடி வந்து கோர்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கு ஒரு கோர்ஸ். ஸோ அந்த கோர்ஸ்லயும் நிறைய பேர் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்கீங்க. ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. நீங்க எல்லாம் வந்து இதை திருப்பி ஒரு தடவை வந்து ரிவிஷனுக்கு நீங்க எடுத்துக்கலாம். திருப்பி வந்து ஒரு தடவை ஷெட்யூல் போட்டு ரீஷெட்யூல் போட்டு ரிவிஷனுக்கு எடுத்துக்கலாம். இது வரைக்கும் நீங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா திஸ் இஸ் த ரைட் டைம் டு ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன் ஒர்க். ஸோ இந்த ப்ரிப்பரேஷன்ல மெயினா வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஸ்மார்ட் ப்ரிப்பரேஷன், அதாவது ஹார்ட் ஒர்க்கும் இருக்கணும், அதே நேரத்துல ஸ்மார்ட் ப்ரிப்பரேஷன். இந்த ஸ்மார்ட் ப்ரிப்பரேஷன்ல மெயினா நம்ம பார்த்தோம்னா ப்ராப்பரா வந்து ஷெட்யூல் பண்ணணும். எந்தெந்த சப்ஜெக்டை வந்து எப்படி வந்து நம்ம வந்து கிளாசிஃபை பண்ணி ப்ரிப்பேர் பண்ணலாம். ஏன்னா நம்ம எடுத்த உடனே வந்து டைரக்டா வந்து மெஷின்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா மெஷின்ஸ்ல இருக்கக்கூடிய மோஸ்ட் ஃபண்டமெண்டல்ஸ் வந்து நமக்கு சர்க்கியூட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது எதெல்லாம் பேசிக் சப்ஜெக்டோ அதை ஃபர்ஸ்ட் வந்து கவர் பண்ணிட்டு அடுத்து வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒவ்வொரு சப்ஜெக்டா நம்ம கவர் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அது மாதிரி ரொம்ப டஃப்பான சப்ஜெக்டா இனிஷியலாவே எடுத்தோம்னா நமக்கு ரொம்ப ஹார்டா வந்து இருக்கும். மென்டலி வந்து நமக்கு கொஞ்சம் இது ப்ரிப்பேர் பண்ணிடலாமா அந்த மாதிரி தாட் வரும். ஸோ அந்த மாதிரி இல்லாம எந்த சப்ஜெக்டை ஃபர்ஸ்ட் எடுத்து கவர் பண்ணா ஈஸியா இருக்கும், அது மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்கான ஒரு பேஸா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் வந்து பார்த்து நம்ம ஷெட்யூல் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா
சிலபஸ் ஓரியன்டட் ஸ்டடி. நம்ம வந்து 3rd செமஸ்டர்ல இருந்து 6th செமஸ்டர் வரைக்கும் படிச்ச எல்லாமே படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அது மாதிரி என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெயினா வந்து டிப்ளமோவோட சிலபஸ் எடுத்து பார்த்துக்கோங்க. ஸோ டிப்ளமோவோட சிலபஸ்ல நமக்கு 3rd செமஸ்டர்ல இருந்து 6th செமஸ்டருக்குள்ள பர்டிகுலர்லி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சிலபஸ்க்கு இதுதான் அப்படிங்கிறதே கொடுத்துட்டாங்க அவங்க இல்லையா? ஸோ அந்த சிலபஸை மட்டும் நீங்க மெயினா வந்து பார்த்தாலே போதும். ஓகேவா? ஸோ அந்த சிலபஸ்ல என்னென்ன டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அது டிப்ளமா ஓரியன்டடா எப்படி வந்து கவர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நீங்க கம்பேர் பண்ணி படிச்சீங்க அப்படின்னாலே போதும். ஸோ டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஈஸி தான். நீங்க ஆல்ரெடி படிச்சது தான். ஸோ அதுல நம்ம டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சிலபஸ்ல என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணியிருக்காங்களோ அதை நீங்க பார்த்தாலே போதும். ஸோ இதுல வந்து ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் கோருக்கு வந்து ஒரு 10 யூனிட்ஸும் ஆப்டிடியூட் வந்து ஒரு யூனிட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே நீங்க ஒவ்வொரு டாபிக்குக்கும் இப்போ போட்டீங்கன்னா ஒரு யூனிட் வந்து 1 மந்த்ல கூட நீங்க கவர் பண்ற மாதிரி போட்டுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு டைம் இருக்கு. ஸோ அதே நேரத்துல ரிவிஷனுக்கும் நம்ம வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷார்ட்டா வந்து சப்ஜெக்ட் கவரேஜுக்கு முடிச்சுட்டு அடுத்து வந்து நிறைய வந்து டைம் பீரியட் எதுக்கு நீங்க வந்து அலாட் பண்ணணும் அப்படின்னா சப்ஜெக்ட் ரிவிஷன் அஸ் வெல் அஸ் உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் வந்து நிறைய வந்து அட்டன் பண்ணி பார்க்கணும். ஸோ அதுக்கு வந்து நிறைய வந்து டைம் வந்து போடணும். நீங்க வந்து ராவா வந்து ஒரு சப்ஜெக்ட் 1 மந்த் அப்படி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் வந்து அட்டன் பண்ணி பாக்குறதுக்கு டைம் வந்து இருக்காது, ரிவிஷனுக்கும் டைம் இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் படிச்ச சப்ஜெக்ட் வந்து கடைசியில எடுத்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு திருப்பி திருப்பி ரிவைஸ் பண்ணும் பொழுதுதான் பெர்மனண்டா நம்மளோட மெமரியில வந்து அது ஸ்டோர் ஆகும். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம படிக்கும் பொழுது மெயினா வந்து நம்ம லேர்ன் பண்றது எல்லாமே கான்செப்ட் பேஸ்டு லேர்னிங்கா இருந்தாதான் நமக்கு படிக்கிறது மறக்காம இருக்கும். ஸோ ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறோம் அப்படின்னா நம்ம எக்ஸாமினேஷன் ஓரியன்டா அதுல உள்ள பாயிண்ட்ஸ் மட்டுமே நீங்க வந்து பார்த்து படிச்சீங்க அப்படின்னா அதோட நமக்கு வந்து படிக்கிறது ஈஸியா வந்து மறந்து போயிடும். ஸோ அதோட பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் உங்களுக்கு தெரியாம போயிடும். அதனால ஒரு சப்ஜெக்டை கிளியரா படிக்கும் பொழுது நீங்க கான்செப்ட் பேஸ்டு லேர்னிங் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ அதுல வந்து என்ன கான்செப்ட் பேஸ் பண்ணி நம்ம படிக்கிறோம், ஒவ்வொரு டாபிக்கும் எடுத்து படிக்கும் பொழுதும் அதோட கான்செப்டை டீடைல்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸும் நீங்க கலெக்ட் பண்ணிட்டே வரணும். ஸோ ஒவ்வொரு டாபிக்கும் வந்து நம்ம வந்து படிக்கும் பொழுது ப்ராப்பரா நோட்ஸ் எடுத்து அதை படிச்சீங்க அப்படின்னா தான் ரிவைஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபார்முலா ரிவிஷன் எல்லாத்துக்கும் வந்து பண்ணும்பொழுது ஃபார்முலாஸ் எல்லாம் பின்னாடி எழுதிருங்க. ஆல்ரெடி கோர்ஸ் நமக்கு அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். மெயினா வந்து நம்ம ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து போர்டு டீச்சிங் மெத்தடாலஜி தான் ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வந்து நீங்க தனியா வந்து பர்ச்சேஸ் பண்ணணுன்ற அவசியமே இருக்காது. நம்ம ஒவ்வொரு டைமும் போர்டில் எழுதும் பொழுதே வந்து நீங்க ப்ராப்பரா நோட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு ரெடியா இருக்கும் நீங்க எக்ஸாம்ஸ்க்கு ரிவைஸ் பண்றதுக்கு. ஸோ அது மாதிரி வந்து ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் நோட்ல பேக் சைடு வந்து நீங்க நோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரிவைஸ் பண்றதுக்கு இன்னமுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஸ்டடி மெட்டீரியல் நீங்க வந்து மெயின்டைன் பண்றது ரொம்பவே எசென்ஷியல். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் நமக்கு ஏப்ரல்ல தானே நோட்டிபிகேஷன்ஸ் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் லிபரலா இல்லாம எவ்வளவு சீக்கிரம் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து நமக்கு சீக்கிரம் சப்ஜெக்டை கவர் பண்ணிட்டு ரிவிஷனுக்கும் டெஸ்ட் சீரீஸ்க்கும் வந்து நம்ம டைம் வந்து ஒதுக்க முடியும். ஸோ அதனால வந்து இப்போல இருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு நியர்லி உங்களுக்கு ஏப்ரல் மந்த் தான் எக்ஸாம்ஸ் வந்து வருது. இப்போ நம்ம வந்து டிசம்பர்ல தான் இருக்கோம். ஸோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வந்து எக்ஸாம் ஜூலைல வரும்போது ஒரு 7 மந்த்ஸ் கிட்ட நமக்கு டைம் வந்து இருக்குது. ஸோ தட் அதுக்கு ஏத்த மாதிரி வந்து நம்ம ப்ராப்பரா ஷெட்யூல் பண்ணி இப்பல இருந்தே ஸ்டார்ட் பண்ணி படிச்சோம்னா கண்டிப்பா ஈஸியா வந்து நம்ம கவர் பண்ண முடியும். ஸோ அடுத்தது முக்கியமா வந்து ரிவிஷன் அஸ் வெல் அஸ் மோக் பேப்பர்ஸ் ஆர் டெஸ்ட் சீரீஸ். ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு டாபிக்குமே இண்டிவிஜுவலா வந்து டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றோம் இல்லையா? ஸோ அதனால வந்து டெஸ்ட் சீரீஸ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அது போக நிறைய வந்து ப்ரீவியஸ் இயர்ஸ்ல என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் வந்து நம்ம அதாவது எஸ்எஸ்சி ஜேஇ ரெஃபர் பண்றோம். அது மாதிரி வந்து ஏஇ போஸ்ட்ல என்னென்னலாம் கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படின்னு நம்ம ரெஃபர் பண்ணும்போது இதோட பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே காமன் அப்படிங்கிறதுனால ஏஇ போஸ்ட்டுக்கானது அது மாதிரி டிஆர்பியில கேட்ட கொஸ்டின்ஸ் ஆர்ஆர்பி ஜேஇ எஸ்எஸ்சி ஜேஇ இதுல இருந்து எல்லா இதுல இருந்துமே வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு கவர் பண்ணி தான் வந்து டெஸ்ட் சீரீஸ் நம்ம வந்து மோக் பேப்பர்ஸ் வந்து நம்ம வந்து ரெடி பண்றோம். ஸோ அது மாதிரி வந்து நீங்களும் நிறைய வந்து டெஸ்ட் சீரீஸ் வந்து அட்டன் பண்ணி பாத்தீங்கன்னா தான் எப்படி வந்து பேட்டர்ன்ஸ் இருக்குது, அப்ஜெக்டிவ் டைப் வந்து எப்படி மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்ல கேட்கறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து மெயினா வந்து பேசிக் ஸ்ட்ராட்டஜி. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ப்ரிப்பரேஷன், சிலபஸ் ஓரியன்டட் ஸ்டடி, கான்செப்ட் பேஸ்ட் லேர்னிங், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் மெயின்டெனன்ஸ், அது மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட், இயர்லி ஸ்டார்ட் அண்ட் இயர்லி ஃபினிஷ் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ரிவிஷன் அஸ் வெல் அஸ் மோக் பேப்பர்ஸ் அட்டன் பண்ணி பார்க்கறது, இது எல்லாமுமே வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா
கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே நீங்க கிளியர் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி நம்மளுடைய கூகுள் ரிவ்யூஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ரெடியா வந்து உங்களுக்கு கூகுளே ஸ்பார்க்ஸ் அகாடமி அப்படின்னு போட்டீங்கன்னாவே உங்களுக்கு இந்த கூகுள் ரிவ்யூஸ் வந்து இருக்கும். ஸோ நமக்கு 4.5 ஸ்டார்ஸ் இருக்கு. ஸோ மோர் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து நீங்க வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இது ரிலேட்டடா இந்த வீடியோ ரிலேட்டடா அது மாதிரி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கான அந்த இன்டெப்த் கோர்ஸ் ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த ஸ்லைட்ல இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை உங்களை மாதிரி இந்த டிஎன்இபி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஸ்டடி பண்ணக்கூடிய எல்லா அஸ்பிரண்ட்ஸ்க்குமே வந்து நீங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ விஷ் ஆல் குட் லக். தேங்க்யூ.